ஓகே. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்ம இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ். ஓகேங்களா? ஸோ டிஎன்பிசியில் இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கிறது எந்த ஆஸ்பிரன்ஸ்க்கு இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் தான். ஸோ இது வந்து எது எது படிச்சா வரும், எது படிச்சா வராது, எந்த அகாடமி படிச்சா அதுல இருந்து கவர் பண்றாங்க, அந்த மாதிரிலாம் நிறைய உங்களுக்கு டவுட் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும். அதாவது வந்து கன்ஃபார்ம் பண்ணிப்பீங்க, இது ஓகே, இந்த அகாடமி ஓகே எனக்கு கரெக்டா இருக்கும், இல்ல இந்த மாதிரி கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தேடுவீங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே ஒரே இடத்துல இருக்கு. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா எப்படி சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான ஒரு டைப்ல வந்து பிடிக்கும். ஒருத்தருக்கு மைண்ட் மேப் மாதிரி இருக்கும், ஒருத்தவங்களுக்கு வந்து பிக்சர் வைஸா கொடுத்தா நல்லா இருக்கும், இந்த மாதிரிலாம் நிறைய இருக்கு இல்லையா? ஸோ அதுக்காக தான் வந்து இந்த வீடியோ நான் போடுறேன். ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க கரண்ட் அஃபேர்ஸ் வந்து போடுங்க எப்படி படிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அதாவது கரண்ட் அஃபேர்ஸ்க்கு நான் சொல்ற ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய அகாடமி நிறைய பிடிஎஃப் பார்க்கும்போது என்ன தோணும்னா எல்லாமே பெஸ்டா இருக்கிற மாதிரி தான் உங்களுக்கு ஃபீல் ஆகும். பட் வந்து பாத்தீங்கன்னா அதாவது வந்துன்னா இவங்க சொல்றதான் கரெக்டா வரும் வராது அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா சொல்ல முடியாது. ஸோ ஏதாவது ஒரு அகாடமி பெஸ்டா உங்களுக்கு ஃபீல் ஆகிற மாதிரி இருக்குதா அதை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அது என்ன நீங்க தான் சூஸ் பண்ணணும். ஓகேங்களா? நான் வழி தான் சொல்லுவேன், அதுல எது பெஸ்ட்ன்றது உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்க தான் சூஸ் பண்ணணும். ஓகேங்களா? சரி, ஓகே. ஸோ அது எல்லாமே நான் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். நீங்க அந்த சேனல்ல போங்க. சேனல்ல போயிட்டு கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கு, ஒரு 2-3 சேனல் மட்டும் தான் நான் சொல்வேன். ஓகேங்களா? நிறையவும் வேணாம், அதுலயே நல்லா இருக்கும். ஓகேங்களா? ஸோ நீங்க அதுல போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க, பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி நீங்க படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஒரு சாம்பிள் மாதிரி கொடுக்குறேன் பாருங்க. இந்த பிடிஎஃப் பாத்தீங்கன்னா தெரியும், அதாவது பாத்தீங்கன்னா வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ் மாதிரி கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இது பாத்தீங்கன்னா தெரியும், பிக்சர் வைஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ மேக்சிமம் வந்து நம்ம மைண்ட் எப்பவுமே பிக்சர் வைஸ், அதே மாதிரி ஆடியோ வைஸ் இதெல்லாம் வந்து நல்லா ஸ்டோர் பண்ணிக்கும். ஸோ ஓகேங்களா? அந்த வைஸ் பார்க்கும்போது இது வந்து நல்லா இருந்துச்சு. ஓகேங்களா? அதனால தான் நான் கொண்டு வந்தேன். இது வந்து அந்த சேனல்ல தான் இருக்கு. நேம் சொல்ல முடியாது, கண்டுபிடிச்சுன்னா ஓகே. பட் வந்து நீங்க போய் சர்ச் பண்ணி நீங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஆனா அதுக்கான சேனல் மட்டும் நான் சொல்றேன். ஓகேங்களா? தேவையில்லாம நான் ப்ராப்ளம் போய் மாட்டிக்க விரும்பல, ஜஸ்ட் ஒரு வழிகாட்டுதல். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி வந்து நல்லா இருக்கு இது. ஸோ இது தமிழ்ல மட்டும், இங்கிலீஷ்ல மட்டும் தான் இருக்கான்னு பார்த்தா தமிழ்லயும் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதனால தாராளமா நீங்க இதை யூஸ் பண்ணிக்கோங்க, எல்லாருமே யூஸ் பண்ணிக்கோங்க, தமிழ் மீடியம் பிளஸ் இங்கிலீஷ் மீடியம். ஸோ என்னை பொறுத்தவரைக்கும் இதுவே நல்லா இருக்கு, இதுவே போதும்னு சொல்லுவேன். ஸோ பட் இருந்தாலுமே வந்து உங்களுக்கு பிடிச்சது இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அகாடமிக்ஸ் வைஸ்ன்னு பார்க்கும்போது தர்ஷினி, ஸ்டடி வித் தர்ஷினி, சஞ்சு தானே, சஞ்சு அவங்க, அப்புறம் சுரேஷ், அப்புறம் இந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா? ஸோ வேற இந்த மாதிரிலாம் இருக்கும். வீக்லி வைஸ் ஒருத்தருக்கு பிடிக்கும், மந்த்லி வைஸ் பிடிக்கும், இல்லை டெய்லி படிக்கணும்னு ஆசைப்படுவீங்க. ஸோ அந்த மாதிரி கேட்டகரியில எல்லாருக்குமே சேர்த்து ஒரே ஒரு இடத்த நான் சொல்ல போறேன். ஓகேங்களா? சரி, ஓகே, நான் காட்டுறேன் இருங்க. ஸோ இதுல பாத்தீங்கன்னா தெரியுதுங்களா? ஓகே, இங்க பாருங்க, ஃபைல்ஸ்குள்ளார போயிட்டீங்க அப்படின்னு சொன்னா கீழே வந்து நிறைய இருக்கும். ஓகேங்களா? அச்சீவ்மெண்ட்ஸ் தமிழ்நாடு தனியா, நடப்பு நிகழ்ச்சிகள் வந்து ஜனவரி 2026 தனியா, ஸோ ஏப்ரல் இருந்து இதுல இருந்து ஒரு ரீகேப் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ தனியா டாபிக் வைஸும் கொடுத்துருக்காங்க, சென்சஸ் அந்த மாதிரி, தமிழ்நாடு ஸ்கீம்ஸ், அதே மாதிரி பார்த்தோம்னா குரூப் 1 ப்ரிலிம்ஸ்க்கு 2025 பேஸ் பண்ணி அந்த மாதிரி டாபிக் வைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து தகவல் தொழில்நுட்பம் மற்றும் டிஜிட்டல், அதை பேஸ் பண்ணி. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இங்க அப்படியே நான் ஸ்க்ரோல் பண்ணி வரேன், நீங்க ஸ்லோவா பாத்துக்கோங்க. இங்க பாத்தீங்கன்னா தெரியும், இவங்க எல்லாம் இருப்பாங்க இல்லையா, அகாடமிக்ஸ் அவங்களுக்கும் இருக்கு. ஓகேங்களா? ஸோ ஓரளவுக்கு புரியுது நினைக்கிறேன். கவர்மெண்ட், அதாவது யூனியன் கவர்மெண்ட் பிளஸ் தமிழ்நாடு கவர்மெண்ட், இவங்களோட ஸ்கீம்ஸ். பிகாஸ் வந்து ஸ்கீம்ஸ் வந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் கேட்டுருவாங்க. எல்லா ஸ்கீம்ஸும் கவர் பண்ண முடியுமா அப்படின்னு தெரியல. பட் வந்து ஓரளவுக்கு நீ படிச்சுக்கிட்டே இருங்க, சப்போஸ் உங்களுக்கு லக் இருந்துச்சு அதை வந்து வரலாம். அதே மாதிரி நியூஸ் பேப்பர்ஸ், தினமணி நியூஸ் பேப்பர், அதே மாதிரி சீரீஸ் எல்லாம் போடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பாலிசி நோட்ஸ், தமிழரசு, சில பேர் தமிழரசு படிப்பீங்க இல்லையா அவங்களது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா 1992 இருந்து இப்போ வரைக்கும் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கீம், அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் 14 இருந்து 23 வரைக்கும் பார்ட் 1, அதுல பார்ட் 2, அந்த மாதிரி நிறைய இருக்கு. ஓகேங்களா? அதே மாதிரி தேர்வு களம், இந்த மாதிரிலாம் வந்து நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி எல்லாம் நிறைய இருக்கு. ஸோ வந்து அந்த பாலிசி இல்லையா, அந்த பாலிசிலே பாத்தீங்கன்னா தனித்தனியா டாபிக் வைஸ், லைக் வந்து ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட், என்விரான்மெண்ட், ஃபாரஸ்ட், ரெவென்யூ டிசாஸ்டர், இந்த மாதிரி பேஸ் பண்ணி வந்து தனித்தனியா ஹெல்த், இங்க பாத்தீங்கன்னா ஹெல்த், WCD, எஜுகேஷன், ஸ்கில், லேபர், அக்ரி, இதுக்கெல்லாம் சேர்ந்து ஒரு பிடிஎஃப். இந்த மாதிரி வந்து தமிழ்லயும் அவைலபிளா இருக்கு, இங்கிலீஷ்லயும் வந்து இருக்கு. ஓகேங்களா? ஸோ வந்து
யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஸோ இதுக்குள்ளார தான் இருக்கு, லிங்க் வந்து நான் கொடுக்குறேன் ஓகேங்களா. ஸோ இதுக்கான லிங்க் குள்ளார போயிட்டு அந்த சேனலுக்குள்ளார கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்ட் இருக்கும். அந்த பார்ட்டுக்குள்ளார போனீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே இருக்கும். அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, முடிஞ்சிருச்சுன்னு சொல்ல மாட்டேன், அப்டேட் பண்ணிட்டே இருக்காங்க ஓகேங்களா. ஸோ இது ஒரு சேனல். அடுத்த சேனல் பார்த்தோம்னா ஆப்வியஸ்லி கிருஷோபா அகாடமி தான் ஓகேங்களா. உங்களுக்கு வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து இப்போ போயிட்டு இருக்கு. ஸோ அதுவும் வந்து படிச்சுக்கோங்க ஓகேங்களா. ஒரே நிமிஷம்ங்க. ஓகே, இங்க பாத்தீங்கன்னா தெரியும். ஸோ நியூஸ் பேப்பர்ஸ் பேஸ் பண்ணி அவங்க எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எக்ஸாம்ல இருந்தவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இதா கொடுப்பாங்க, பிடிஎஃப்வும் கொடுப்பாங்க ஓகேங்களா. ஸோ அதனால அதுக்கேற்ற மாதிரி நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ யூடியூப் சேனல்ல எனக்கு வந்து ஆடியோ வைஸ் வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்டடி வித் தர்ஷினி வந்து நல்லா இருக்கும். அது வந்து நல்லா இருக்கும். ஆக்சுவலி நான் அதை தான் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன் ஃபர்ஸ்ட் ஓகேங்களா. நல்லாவே இருக்கும். அதுல நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறாங்க, அதுக்கான ப்ரூஃப்லாம் கூட போட்டிருக்காங்க ஓகேங்களா. ஸோ வேணும்னா அதையும் வந்து ட்ரை பண்ணுங்க ஓகேங்களா. ஸோ ஆடியோ எனக்கு வந்து வீடியோவா இருந்தால் நல்லா இருக்கும். டெய்லி நான் வந்து எங்கேனாச்சும் வெளில போகும்போது நான் கேட்டுப்பேன், இல்லை வந்து ஹவுஸ் ஒய்ஃப் தான் வேலை செய்யும் போது நான் ஹெட்செட் போட்டு கேட்டுப்பேன். அந்த மாதிரி உங்களுக்கு வந்து அதுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும் ஓகேங்களா. ஸோ அது ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இது போட்டு குழப்பிக்க வேணாம். ஸோ இது மட்டும் ட்ரை பண்ணுங்க. நான் சொன்ன மாதிரி ஏதாவது ஒண்ணு மட்டும் எடுத்துட்டு படிங்க ஓகேங்களா. அதே மாதிரி பாத்தீங்கன்னா குருநாத் ஐஏஎஸ் அகாடமி கூட அப்பப்போ போடுவாங்க. மேக்சிமம் பாத்தீங்கன்னா அந்த எக்ஸாம் நெருங்கும் போது மந்த் வைஸ் வந்து போடுவாங்க. ஸோ எனக்கு இது அந்த அளவுக்கு அதுல வந்து ஒரு இது கிடையாது. பட் நிறைய பேர் பாப்பீங்க இல்லையா. ஸோ அது யூஸ் பண்றதுனா பண்ணிக்கோங்க, உங்க இஷ்டம் அது. பட் பெஸ்ட்னு சொல்லும்போது நான் இதுதான் சொல்லுவேன் ஓகேங்களா. ஸோ ஒரு கன்சிஸ்டண்டா போட்டு வருவாங்க அவங்க. ஸ்டடி வித் தர்ஷினி, சாஞ்சுவா பேர் எனக்கு தெரியல, அவங்க அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் ஒரு ப்ரூஃப் சொன்னாலே அதுக்குள்ள இருக்கு, அதுக்குள்ள போய் எடுத்துக்கோங்க ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி அகாடமிக்ஸ் பேஸ் பண்ணி வேணும்னா எடுத்துக்கோங்க ஓகேங்களா. அதெல்லாம் நான் சொல்லலாமா அப்படின்னு எனக்கு தெரியல. பட் இருந்தாலும் நிறைய பேர் வந்து ஒரு குழப்பத்தில் இருப்பீங்க இல்லையா. ஸோ ஒரு எங்க தேடுறது என்ன பண்றது தெரியாம பிகினர்ஸ் ரொம்ப தவிப்பீங்க. ஸோ அதனால வந்து கொஞ்சம் சொல்லலாம், நம்மளுக்கு தெரிஞ்சது சொல்லலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் சொன்னேன் ஓகேங்களா. ஸோ கடைசி வரைக்கும் வீடியோ பாக்குறீங்கன்னா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் உங்களுக்கு. அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்றீங்களா, உங்களுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க்லாம் நான் கொடுக்குறேன், கீழே கொடுக்குறேன் ஓகேங்களா. ஸோ ஃபுல்லா வீடியோ பார்க்காம சும்மா ஸ்டார்டிங்ல அந்த மேல இருக்க தம்ப்நெயில் மட்டும் பார்த்து வந்து லிங்க்னு கேட்காதீங்க. மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு, இவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி போடுறோமே, இவங்க அதை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம வந்து பண்ற மாதிரி எனக்கு ரொம்ப ஒரு ஃபீல் ஆகுது ஓகேங்களா. ஏன்னா நானும் ஒரு ஆஸ்பிரண்ட் தான், ஒன்றும் நான் போய் அகாடமிலாம் வச்சு நடத்தல ஓகேங்களா. ஸோ அப்போ நான் படிச்சுக்கிட்டு சர்ச் பண்ணி என்ன மாதிரி ஆஸ்பிரண்ட் வந்து ஃப்ரீயா படிக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் போடுறேன் ஓகேங்களா. ஸோ அதனால கொஞ்சம் உங்களோட கிராட்டிடியூட் காட்டியும் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஓகே, எனிவே குழம்புனது போதும்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு வீடியோவில் மீட் பண்றேன். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ்க்கு இது மட்டும் பாருங்க, ரொம்ப கூட குழப்பிக்காதீங்க தான் நான் சொல்லுவேன் ஓகேங்களா. ஸோ ஓகே, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சிலபஸ் வைஸ் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறதுமே சிலபஸ் வைஸ் அந்த கவர் ஆகுதா அப்படின்னு பாருங்க. ஓல்டு கரண்ட் அஃபேர்ஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப போட்டு குழப்பிக்காதீங்க ஓகேங்களா. ஓரளவுக்கு படிங்க. அட்லீஸ்ட் அதான் நான் சொல்லியிருப்பேன், ஒரு வீடியோல சொல்லியிருப்பேன் இல்லையா, பிகினர்ஸ்க்கு எப்படி படிக்கணும் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதை சொல்லி பெரிய டாபிக் ஸ்கீம்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து தமிழ்நாடு ஸ்கீம்ஸ் முடிச்சுட்டு அப்படியே சைட் பை சைட் இது ஒரு 80% தமிழ்நாடு ஸ்கீம் படிங்க, 20% சென்ட்ரல் ஸ்கீம் படிங்க. ஏன்னா அது வந்து கேட்கறாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஸ்கீம்ஸ் பொறுத்த வரைக்கும் கரண்ட்ல மட்டும் படிக்காதீங்க, அதுக்கு முன்னாடியும் போய் படிங்க. அதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து கண்டிப்பா வந்து பாருங்க, கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பேஸ் பண்ணி. அதே மாதிரி ஸ்கீம்ஸ் பாத்துட்டீங்களா. அதே மாதிரி பார்த்தோன்னா எக்கனாமி பொறுத்த வரைக்கும் அந்த எஸ்டிஜ்லாம் இருக்கு இல்லையா, ஹெச்டி எல்லாம் இது பண்ணுவாங்க இல்லையா, அதாவது ஹெல்த்ல யார் ஃபர்ஸ்ட் செகண்ட், அதே மாதிரி இந்தியா வந்து ஃபர்ஸ்ட் செகண்டா இருக்கா, இதுல வந்து எது ஃபர்ஸ்ட் செகண்ட் அந்த மாதிரிலாம் வரும் இல்லையா. அது அப்புறமேட்டுக்கு ஜிடிபி அந்த எக்கனாமிக் பேஸ் பண்ணி கரண்ட் அஃபேர்ஸ் வரும் நிறைய. அது புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ், அதே மாதிரி இந்த ஞானப்பீட விருதுகள்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் யார் வாங்கினாங்க, இதெல்லாம் மெயினா வந்து இந்த டாபிக்ல இருந்து தான் மெயினா கவர் ஆகும் ஓகேங்களா. ஸோ அதனால இந்த டாபிக் எடுத்து வச்சு அது பேஸ் பண்ணி ஏதாவது கரண்ட் அஃபேர்ஸ் வந்து தனித்தனியாவே கொடுப்பாங்க ஓகேங்களா. சொன்ன இதெல்லாம் சேனல்லாம் பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க, அதை ஃபாலோ பண்ணுங்க ஓகேங்களா. ஓகே, கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்கும் கரண்ட் ட்ரெண்ட் மட்டும் தான் ஃபாலோ பண்றதுன்னு கிடையாது, அதுக்கு முன்னாடி இருக்க வருஷத்துக்கு சேர்த்து கேட்பாங்க. ஸோ ரொம்ப ஃபேமஸா இருக்கிற மாதிரி இருக்கு அந்த ஸ்கீம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி வருஷத்துக்கு கூட என்ன நடந்துச்சு எதுன்னு பாத்துக்கோங்க ஓகேங்களா. ஓகே, அடுத்த ஒரு நல்ல வீடியோவோட வரேன்.
ஐ ஹோப் உங்களுக்குலாம் வந்து இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துன்னு நினைக்கிறேன். கமெண்ட் போடுங்க. கமெண்ட் போட்டிங்கன்னா தான் நான் என் டைம் வேஸ்ட் பண்ணுறேன்னா இல்லை உங்கள் டைம் வேஸ்ட் பண்ணுறேன்னு தெரியும். ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பை.